யூடியூப்பில் வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குனே ஒரு அற்புதமான செட்டிங் இருக்குது. அந்த செட்டிங் நான் சொல்லிட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அதாவது உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும்னா, வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையா விதமான வழிகள் இருக்கிறது. அந்த வழியில் இதுவும் ஒரு வழி இருக்குது. இதையும் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கணும். இப்போ வந்து எனக்கு 1.2 lakh வியூஸ் வந்துன்னு வச்சிங்களா, இதுக்கு இம்ப்ரெஷன் பாருங்களா. இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா 15 லட்சம் பேர் இதுக்கு இம்ப்ரெஷனில் வந்து காமிச்சிக்குது. யூடியூபே வந்து 15 லட்சம் பேர்கிட்ட காமிச்சிக்குது. அதில் பிடிச்சமானவங்க வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கிறாங்க 1.2 lakh பேர். உதாரணமாக உங்களுக்கு தெளிவாக சொல்லணுன்னா, இங்கே பாருங்களா, யூடியூப் ஓப்பன் பண்ணுறேன். யூடியூப் ஓப்பன் பண்ணால் எனக்கு இந்த இடத்துல நிறைய வீடியோஸ் வந்து காமிக்குது. இந்த மாதிரி காமிக்குது பார்த்தீங்களா, அதுதான் இம்ப்ரெஷன். இப்போ அதை நான் கிளிக் பண்ணி அந்த வீடியோவை நான் பார்க்குறேன்னா அது வந்து வியூஸில் கன்வெர்ட் ஆகிடும். இது மாதிரி காமிக்கிற விஷயத்தை தான் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. இது மாதிரி தான் நம்மளுக்கு 15 லட்சம் பேருக்கு வந்து யூடியூப் வந்து காமிச்சிக்குது. இதில் 1.2 lakh பீப்புள் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கிறாங்க இந்த வீடியோவை. இது மாதிரி உங்கள் வீடியோவை வந்து யூடியூப் எடுத்துன்னு போயிட்டு உங்கள் வீடியோ எதுக்கு சம்மந்தப்பட்டிருக்குதோ அவங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு செட்டிங் செய்யணும். அந்த செட்டிங் கூடவே வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணும்போது செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் தெளிவாக பார்த்துங்க. கண்டிப்பாக வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த வாரத்தினுடைய வின்னர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சக்திஸ் கிச்சன் சொல்லிட்டு இவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிறாங்க, கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. உங்களுடைய சேனலை வந்து இது மாதிரி நான் ப்ரொமோட் பண்ண நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கின்னு கீழே ஒரு கமெண்ட் போட்டுட்டு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் வந்து ஃபாலோ பண்ணிடுங்க. சரி, வாங்க போயிட்டு வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதுக்கு நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். சாம்பிளுக்கு ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணி தெளிவாக உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு வந்து நம்ம இங்கே கீழே தெரிஞ்சு பார்த்தீங்களா, ப்ளஸ் மார்க் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களுக்கு வீடியோ வேணுமா, ஷார்ட்ஸ் வேணுமான்னு சொல்லிட்டு காமிக்குது. லைவ் வேணும்னா, போஸ்ட் வேணும்னா, எதனா போஸ்ட் பண்ணுறதுனா போஸ்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய ஆப்ஷன் காமிக்குது பார்த்தீங்களா. நம்ம இங்கே வீடியோ மேலே கிளிக் பண்ணுறோம், இல்லாட்டா ஷார்ட்ஸ் மேலே கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படியே வந்து நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே வந்து சவுண்ட் ஏதாவது வேணும்னா சவுண்ட் ஆட் பண்ணிக்கங்க. நான் இதெல்லாம் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து நம்மளுக்கு வீடியோ நிறையா இருக்குது. இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுன்னு இருப்பீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். ரிலேட்டட் டைட்டில், அதாவது இந்த வீடியோ உள்ளே என்ன இருக்குதோ அந்த விஷயத்தை வந்து இங்கே டைட்டிலில் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். இதுவும் வந்து வியூஸ் எடுத்துன்னு வரதுக்கான ஒரு அற்புதமான ஒரு ஆப்ஷனு. இப்போ வீடியோக்குள்ளே புல்லட் இருக்குதுன்னு வச்சிங்களா, நான் வந்து இங்கே புல்லட்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ சாம்பிளுக்கு நான் ஒரிஜினல் புல்லட் சவுண்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்போ நம்ம அப்லோடுன்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். அப்லோடுன்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னே இது வந்து இங்கே அப்லோட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இனிமேல் தான் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. இப்போ வீடியோன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து வீடியோ வந்து காமிக்க ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் உங்களுடைய ஒய்டி ஸ்டூடியோக்கு போய்க்கலாம். நம்ம இதுமாதிரி ஒய்டி ஸ்டூடியோவில் போயிட்டு நம்ம இந்த பென்சில் மார்க் மேலே கிளிக் பண்ணி இங்கே வந்து நம்மளோட தம்ப்லைனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ வந்து இது வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பென்சில் சிம்பிள் தெரியும். இந்த பென்சில் சிம்பிள் மேலே கிளிக் பண்ணி நீங்கள் தம்ப்லைன் ஆட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு என்ன வேணுமோ கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இங்கே பெண்டிங்னு சொல்லிட்டு இருக்குது. இது வந்து நீங்கள் பப்ளிக்னு சொல்லிட்டு கொடுத்துக்குங்க, பரவாயில்ல. பப்ளிக்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு சேவ் பண்ணாதீங்க. ஒரு நிமிஷம் இது ஃபுல்லாக அப்லோட் ஆகட்டும், உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே ஆடியன்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு நாட் மேட் ஃபார் கிட்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. உங்களுக்கு கிட்ஸாக இருந்தால் எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அந்த செட்டிங்கை மட்டும் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து அதை நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டட்னு சொல்லிட்டு இருக்குது. ரிலேட்டட் வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் வீடியோ போட்டிருப்பீங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ரிலேட்டடாக ஏதாவது வீடியோ இருந்துச்சுன்னா அதையும் வந்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் பிளேலிஸ்ட் இருந்தால் பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிங்க. இங்கே ஆல்டர்னேட்டிவ் கண்டென்ட் சொல்லிட்டு பார்த்தீங்களா, உங்களுக்கு ஏதாவது ஏஐ யூஸ் பண்ணி வீடியோ போட்டிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லாட்டா வந்து நோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்போ நம்ம பேக் வந்துட்டோமா. இங்கே டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, டேக்கில் வந்து நீங்கள் டேக் வேணுன்னா உங்களுக்கு ஏதாவது டேக் கொடுத்துக்குங்க, உங்கள் விருப்பம் தான். இதை பற்றி ப்ராப்பராக அப்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அந்த முக்கியமான செட்டிங்கை வந்து நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கேட்டகரின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுதான் அந்த முக்கியமான செட்டிங். உதாரணமாக உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், ஒரு நிமிஷம் பொறுமையாக கேட்டுக்குங்க. இப்போ வந்து யூடியூப்பு உங்கள் வீடியோவை எடுத்துன்னு போயிட்டு உங்கள் வீடியோ மாதிரியே நிறைய வீடியோஸ் அவங்க பார்த்துருப்பாங்க பார்த்தீங்களா. உதாரணத்துக்கு அவங்க வந்து ஒரு குக்கிங் வீடியோ பார்த்துக்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஒரு குக்கிங் வீடியோ பார்க்குற ஜனங்கள்கிட்ட உங்கள் வீடியோவையும் குக்கிங் வீடியோ தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ண வச்சு அவங்களுக்கு காமிக்க வைக்கணும்னா யூடியூப்புக்கு வந்து நீங்கள் புரிய வைக்கணும். யூடியூப்புக்கு நீங்கள் புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அப்லோட் பண்ணும்போதே வீடியோ டைட்டில், தம்ப்லைன், டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் வந்து போட்டுங்க. இப்போ நம்ம இங்கே அப்லோடுன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது ஒரு டைட்டில் கொடுத்துட்டோம் பார்த்தீங்களா, அது மாதிரி அப்லோட் பண்ணும்போது டைட்டில், தம்ப்லைன், டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும்போது யூடியூப் அனலைஸ் பண்ணும் இது எதை பற்றின வீடியோன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இது வந்து புரிஞ்சுக்கும். இதெல்லாம் நார்மல் விஷயம். இப்போ முக்கியமாக வந்து உங்களுக்கு எந்த கேட்டகரி என்பதை பற்றி நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். உதாரணத்துக்கு இது இப்போ நான் போட்டது வந்து புல்லட்டை பற்றி போட்டுக்கிறேன். புல்லட் வந்து கார்ஸ் அண்ட் வெஹிக்கல்ஸ்லேயும் வரும். ஏன்னா வந்து நான் புல்லட் யூஸ் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்களா, அதனால் கார்ஸ் அண்ட் வெஹிக்கல்ஸ்லேயும் வரும். இல்லாட்டா வந்து பீப்புள் அண்ட் பிளாக்லேயும் வரும். பீப்புள் அண்ட் பிளாக்னா புல்லட் எடுத்து நீங்கள் சுற்ற போகிறேன், ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே வந்து ட்ராவல் அண்டு ஈவெண்ட்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அதையும் செலக்ட் பண்ணலாம். பீப்புள் அண்ட் பிளாக்லும் போடலாம். ஏன்னா வந்து புல்லட் எடுத்து நான் சுற்றும் போது அங்கே எங்கே ஜனங்களை பார்க்குறேன், அங்கே சாப்பாடு போடுறது எப்படி, அங்கே என்னென்ன விஷயங்கள் அதெல்லாம் சொல்கிறேன்னு வச்சிங்களேன். பீப்புள் அண்ட் பிளாக்லையும் போடலாம். இது மாதிரி 3 கேட்டகரியில் நம்மளுக்கு செலக்ட் ஆகும். உங்களுக்கு முக்கியமாக எது கேட்டகரியில் உங்கள்
வீடியோ வந்து காமிக்கணும், எந்த கேட்டகரியில் ஜனங்க அதிகமாக வீடியோஸை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணிங்க. இப்போ உதாரணத்துக்கு ட்ராவல் அண்டு ஈவெண்ட்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் நிறையா வியூஸ் வருதா, இல்லாட்டா வந்து பீப்பிள் அண்ட் பிளாகில் வந்து நிறையா வியூஸ் வருதா, இல்லாட்டா வந்து கார்ஸ் அண்ட் வெஹிக்கல் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து வியூஸ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ரிசர்ச் பண்ணுங்கள். ரிசர்ச் பண்ணிவிட்டு அந்த கேட்டகரியை வந்து இங்கே செலக்ட் பண்ணிங்க. ஒரு வீடியோவில் நீங்கள் வேறு கேட்டகரியை மாற்றி போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய சேனல் ஒரு கேட்டகரி இருக்கும், அந்த சேனல் கேட்டகரி வந்து அது வேறு, அது சேனலுக்கோசரம் ஒரு கேட்டகரி. உங்கள் சேனல் வந்து இப்போ டெக்னாலஜி பற்றி இருக்குதுன்னா நீங்கள் டெக்னாலஜி பற்றின்னு சொல்லிட்டு சேனலில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது கொடுத்துருப்பீங்க, அது வேறு. வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சில நேரத்தில் கேட்டகரி சேஞ்ச் ஆகலாம். ஒரு சில நேரத்தில் நீங்கள் எஜுகேஷன் பற்றி சொல்லலாம், ஒரு சில நேரத்தில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான ஈவெண்ட்ஸை பற்றி சொல்லலாம். அது மாதிரி சொல்லும்போது இங்கே வந்து கேட்டகரியை வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிங்க. இப்போ நான் கார்ஸ் அண்ட் வெஹிக்கல்னு சொல்லிட்டு கொடுத்தேன்னு வச்சிங்களா, காரும் இன்க்ளூட் ஆகுது, அதுக்கப்புறம் பைக்கும் இன்க்ளூட் ஆகுது, கார்ஸ் அண்ட் வெஹிக்கல்ஸ் சொல்லிட்டு கொடுக்குறேன். உங்களுக்கு குக்கிங் இருக்குதுன்னு வச்சிங்களா, குக்கிங்லேயே கூட நீங்கள் 2-3 கேட்டகரியை செலக்ட் பண்ண முடியும். உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும்னா நீங்கள் குக்கிங்கை கற்றுக் கொடுக்குறீன்னு வச்சிங்களா, எஜுகேஷனில் வந்து கொடுக்கலாம். இல்லாட்டா வந்து குக்கிங்கை வந்து சும்மா ஒரு ஸ்டைலிஷாக போட்டு கொடுக்குறீன்னு வச்சிங்களா, இங்கே வந்து என்டர்டைன்மெண்ட்லேயும் போடலாம். அப்படி இல்லைனா ஹவு டு ஸ்டைல்னு சொல்லிட்டு இருக்குது. தெளிவாக குக்கிங்கை நீங்கள் போடுறது மசாலா போட்டு கற்றுக் கொடுக்குறீங்கன்னா ஹவு டு ஸ்டைல்லையும் போடலாம். இல்லாட்டா வந்து குடும்பமாக சேர்ந்து நீங்கள் குக்கிங் பண்ணி சாப்பிட்றீங்க, அது மாதிரி ஒரு மாதிரி ப்ரோக்ராம் மாதிரி இருக்குதுன்னா பீப்பிள் அண்ட் பிளாகில் போடலாம். இல்லாட்டா வந்து ட்ராவல் அண்ட் ஈவெண்ட்டில் போடலாம். நீங்கள் வந்து எதில் அதிகமான வியூஸ் வருது, அந்த வியூஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வீடியோ இருக்குதா, அந்த வீடியோ வந்து இந்த கேட்டகரிக்கு சூட்டபிள் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு புரியலன்னா கூகுளில் கூட போயிட்டு குக்கிங் வீடியோ விச் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா கூகுளே வந்து உங்களுக்கு தெளிவாக காமிக்கும். அந்த கேட்டகரி நீங்கள் செலக்ட் பண்ணி போடலாம். அதே மாதிரி உங்களுக்கு கேமிங்காக இருக்கலாம், இல்லாட்டா வந்து ஒரு சில நேரத்தில் சாங் போடுவீங்க, பாட்டு போடுறேன் நான் கடவுள் பாட்டு போடுறேன், எனக்கு எந்த கேட்டகரி வரும்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்டர்டைன்மெண்ட்லேயும் வரும், இல்லாட்டா வந்து இந்த மியூசிக்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மியூசிக்லேயும் வரும். நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ இருக்குதோ அந்த வீடியோ வந்து எந்த மாதிரி ஆடியன்ஸுக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு முதல்ல டிசைட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி கேட்டகரியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இதனாலே உங்களுக்கு வந்து இம்ப்ரெஷன் வந்து அதிகமாகும். ஏன்னா வந்து யூடியூப்க்கு வந்து தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் மியூசிக் வீடியோ போடுறீங்கன்னா இந்த இடத்துல மியூசிக்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா யூடியூப்க்கு வந்து இந்த வீடியோ மியூசிக் வீடியோ, அதனால மியூசிக் பார்க்குறவங்ககிட்ட வந்து இது காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் எடுத்துன்னு போயிட்டு இம்ப்ரெஷனில் காமிக்கும். மியூசிக்கில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால அவங்க வந்து உங்கள் வீடியோவை கிளிக் பண்ணி அட்லீஸ்ட் 10 பேருக்கு காமிச்சா ஒரு 2 பேர் 3 பேர் ஆச்சும் உங்கள் வீடியோவை பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் கரெக்டாக கேட்டகரியை வந்து சூஸ் பண்ணுங்கள். இதனாலே உங்களுக்கு வந்து வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நீங்கள் கேட்டகரி சூஸ் பண்ணால் மட்டும் பத்தாது, தம்ப்லைன் வந்து அட்ராக்டிவாக இருக்கணும், உள்ளே வந்து இன்ட்ரோ வந்து பயங்கரமாக இருக்கணும். ஏன்னா வந்து இப்போ தம்ப்லைன் இருக்கும்போதே நீங்கள் தம்ப்லைன் தொட போனீங்கன்னா டக்குன்னு வீடியோ ப்ளே ஆரம்பிச்சிடும். அப்போ உள்ள இன்ட்ரோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த இன்ட்ரோ வந்து அற்புதமாக இருக்கணும். ஆனால் வந்து நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கேட்டகரியை வந்து தெளிவாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதேமாதிரி உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு தெரியலன்னு வச்சிங்களா, சைடு எடுத்து பார்த்தீங்களா வீடியோ, அது மேலே கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தங்களின் பொண்ணான நேரத்திற்கு நன்றி. 10 பேருக்கு காமிச்சா ஒரு 20 பேர்னாச்சும், 10 பேருக்கு காமிச்சா ஒரு 2 பேர் 3 பேராச்சும் உங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்குது.